தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஆம்னி பேருந்துகளில் விபச்சாரம். தமிழகத்தில் பாலியல் தொழில் படுஜோராக நடைபெறுகிறது. தங்கும் விடுதிகள் முன்பு ஆரம்பத்தில் தங்கும் விடுதிகளில் இந்த விபச்சாரம் நடைபெற்றது. அதன் பின்பாக சொகுசு வீடுகள் எடுத்து விபச்சார தொழில் நடத்தி வந்தனர். சென்னையில் இந்த விபச்சார தொழில் கொடிகட்டி பறக்கிறது. சில நடிகைகள் பாலியல் புரோக்கர்களாகவே உள்ளனர். இந்த சூழ்நிலையில் ஆம்னி பேருந்துகளில் விபச்சாரம் நடைபெறுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. ஆம்னி பேருந்துகளில், குறிப்பாக படுக்கை வசதி உள்ள ஆம்னி பேருந்துகளில் இவை நடைபெறுகின்றன. ஆம்னி பேருந்துகள் செல்லும் இடத்தை சென்று அடைந்தவுடன் அந்த கிளீனர்கள் க்ளீன் பண்ணும் பொழுது ஆணுரைகள், மது பாட்டில்கள் போன்ற பொருட்கள் படுக்கையில் கிடப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். பொதுவாக தொலைதூர பேருந்துகள் தான் இந்த ஆம்னி பேருந்துகள். குறிப்பிட்ட இடத்திலிருந்து புறப்படும் பொழுது சில ஆண்கள் சில விபச்சார பெண்களை அழைத்து கொண்டு ஆம்னி பேருந்துகளில் புக் செய்து நீண்ட தூரம் பயணம் செய்கிறார்கள். ஆம்னி பேருந்துகளிலே இந்த விபச்சாரம் நடைபெறுகிறது. பார்ப்பதற்கு பயணிகள் போன்று உள்ளார்கள், ஆனால் அவர்கள் விபச்சாரத்தில் ஈடுபடுகின்றனர். சமீப காலமாக ஆம்னி பேருந்துகளில் இந்த விபச்சாரம் நடைபெறுகிறது. காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும்.